பாண்டிச்சேரியில வந்து கார் எக்ஸிபிஷன் நடந்துட்டு இருக்கு. எல்லாருமே புதுச்சேரி மக்கள் எல்லாருமே அவங்க குட்டீஸ் அண்ட் சுட்டீஸோட ஃபேமிலிஸோட வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய கார் பாத்தீங்கன்னா 60s 50s 70s 80s இப்படி எல்லா ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய எல்லா காருமே எடுத்துட்டு வந்து பாரம்பரியமா ரொம்ப தரமா நிறுத்திருக்காங்க. அதை எப்படிதான் பராமரிச்சாங்கன்னு தெரியவே இல்லைங்க. அவ்வளோ சூப்பரா பராமரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு காருமே அவ்வளோ வெயிட்டுங்க. ஒரு கார் நீங்க பாத்தீங்கன்னா 10 கார், அதாவது இப்ப இருக்கக்கூடிய 10 காருக்கு ஈடான வெயிட்ல இருக்கும். சோ இந்த கார் எல்லாம் பராமரிக்கிறதே பெரிய விஷயம். எப்படிதான் இவங்க பராமரிச்சாங்கன்னு தெரியல. பட் இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன் பசங்களுக்கும் இந்த கார்லாம் எப்படி எல்லாம் இருந்துச்சுன்றத காட்டணும் விதத்துல இந்த கார் எக்ஸிபிஷனை ரொம்ப அற்புதமா நடத்திட்டு இருக்காங்க. சோ இந்த எக்ஸிபிஷன் நடத்தினதுக்கு எங்க புதுச்சேரி மக்கள் சார்பாக ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸும் வந்து ஒரே இடத்துல இருக்கிறத பார்க்கும்போது எவ்வளவு சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றோம் சார். இப்படி எல்லாம் கார் இருந்துச்சா அப்படின்னு தோணுது. இப்படி எல்லாம் இருக்கும்போது எப்படி இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. இப்பெல்லாம் ஒரு சின்னதா ஒரு கார்ல வந்து ப்ராப்ளம் வந்தாலே ரொம்ப 5000 6000 10,000 எடுத்தோடனே செலவாகுது. இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த கார்லாம் வந்து லைட் வெயிட் கிடையாது, ஹெவி வெயிட். ஸோ இதுல ஒரு ப்ராப்ளம்னால எப்படி அவங்க அதெல்லாம் வந்து பராமரிப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் உண்டாகுது. இல்ல, வருஷத்துக்கு 2 வாட்டி நடத்தினா நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு வாட்டி ஒரு பார்த்த விஷயத்த அடுத்ததே ஒரு 6 மாசம் கழிச்சு மறப்போம் இல்லைங்களா? 6 மாசத்துக்கு ஒரு தடவை நடந்துச்சுன்னா நினைவுல வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நன்றி, தேங்க்யூ. நாங்க புதுச்சேரியிலேருந்து தான் வரோம். ஸோ எங்கள் நேம் சுதா. பார்த்தீங்கன்னா நாங்கள் வருஷம் இந்த கார் ஃபெஸ்டிவலுக்கு வந்துட்டு இருக்கோம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லா காருமே பழைய மாடல் கார்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இது மாதிரி குழந்தைங்க அந்த காலத்தில் இருந்த காரெல்லாம் இப்போ நம்மளால பார்க்க முடியுமான்னு தெரியாது. பட் இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் அரேஞ்ச் பண்ணி இதில் எல்லா கார்ஸையும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பழைய அம்பாசிடர்ஸு, ஃபியட்டு, வோல்க்ஸ் வேகனு, அந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் காரு, பென்ஸ், இதெல்லாம் பழைய மாடல். அந்த மேக்கு, அதோட கலர்ஸ், அதோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அந்த காலத்தில் எப்படி மக்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்றதை நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இதை அரேஞ்ச் பண்ண பாண்டிச்சேரி டூரிசம்க்கு ரொம்ப தேங்க்ஸ். வருஷத்துல ஒரு நாள் தான் நடக்குது. பட் இன்னும் ஒரு 2 நாள் அந்த மாதிரி நடத்தினாங்கன்னா மக்கள் இன்னும் ஃப்ரீயா வந்து பாக்குறதுக்கு இருக்கு. இப்போ கொஞ்சம் ஒரு நாள் நடக்கிறதால ரொம்ப கூட்டமா இருக்கு. அதனால இன்னும் ஒரு 2 நாள் கண்டக்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ. நல்லா இருக்கு, புது எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு அந்த வோல்க்ஸ் வேகன் வீட்ல அங்க பாக்குறதுக்கு எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. அந்த கார்ல இங்க பாத்தீங்களா? முன்னாடி ஜிடி மியூசியம்ல பாத்துருக்கேன். இதெல்லாம் பாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நல்லா இருக்கு சார் இந்த ஷூ. ஒரு தடவையே போதும் சார். அப்பதான் அதனோட வேல்யூ அதிகமா இருக்கும். இல்லைன்னா அதனோட அவேர்னஸ் இருக்காது. இது எவ்வளோ டைப் ஆஃப் காசு இருந்தது, இப்போ எதெல்லாம் மிஸ் பண்றாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே இங்க பார்க்கலாம்.
நம்ம பேர் வந்துட்டு ஹசீப் காதர் ஃப்ரம் பெங்களூர். இந்த நம்ம ஒய்ஃப் ஆமிரா ஹசீப். நமக்கு இது விண்டர்ஸ் கார் எல்லாம் ரொம்ப காலையிலேருந்து நமக்கு இது எல்லாம் விஷ் மாதிரி இருக்குது. நம்ம காடு நம்ம வெரி கைண்ட் இருக்கிறாங்க. காடு நிறையா வண்டி கொடுத்துருக்குறாங்க. இப்போது இந்த வருஷம் இந்த வண்டி Volkswagen மைக்ரோ பஸ் 1972 வருஷம் எடுத்துன்னு வந்திருக்குது. இங்கே இந்த ஈவெண்ட் வந்துட்டு நம்ம 2வது வாட்டி இப்போ வராங்க. போன வருஷம் ஒரு வாட்டி வந்தாங்க வேறு வண்டியில். இந்த வண்டி இப்போது ஸ்பெஷல் வண்டி. ஏன்னாக்கா அது ஏர் கூல்டு, ரியர் இன்ஜின், 8 சீட்டர், வெரி ஃபியூ ரேர் வெஹிக்கிள் இந்த இந்தியாவில் இப்போ இது வரும். 8-10 வெஹிக்கிள் நம்மக்கிட்ட பெங்களூரில் இருக்குது. 8 வெஹிக்கிள் இன்னும் பெங்களூரில் இருக்குது. நம்ம இப்போது ஆல் ஓவர் இந்தியா ஒரு 20 வெஹிக்கிள் இருக்கும். அவ்வளோதான். நமஸ்தே, என் பேர் ஆமிரா ஹசீப். இது ஹசீப் காதர். நம்ம பெங்களூர்லேருந்து வந்துட்டு இருக்குது இங்கே ஷோக்கு. ஃபர்ஸ்ட் சென்னை முடிச்சுட்டு அங்கே ஷோ ஆயிடுச்சு. அப்புறமா இங்கே பாண்டிச்சேரிக்கு கவர்மெண்ட் ஆஃப் பாண்டிச்சேரி ஸ்பான்சர்ட் ப்ரோக்ராமில் இங்கே வந்துட்டு இருக்குது. புலேவார்டில் ஃபுல் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்குது நம்மளது வண்டி. இது பேர் Volkswagen மைக்ரோ பஸ். மாடல் பேர் பே விண்டோ. 1600 cc இது என்ஜின் இருக்குது. இதில் 8 சீட்டர் பஸ் இருக்குது. வெரி ரேர். பெங்களூரில் வெறும் 8 இருக்கும் பஸ்ஸு. ஸோ இட் இஸ் ஆல்சோ ஒரு எல்லாம் டீனேஜர்ஸ்க்கு எல்லாங்கி இது ட்ரீம் பஸ். ரொம்ப கார்ட்டூன்ஸ்ல, ஃபிலிம்ல, பிக்சர்ல எல்லாம் இது ஃபீச்சர் ஆகிட்டு இருக்குது பஸ்ஸு. ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இது உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்து பழங்கால கார்ல எப்படி வச்சிருக்கிறது ஆர்வம் வந்து? இது சின்ன வயசுல இது நம்மளது ட்ரீம். எந்த வீட்டுக்காரு எந்த ட்ரீம் இது பஸ் இப்படி வாங்கணும். பாம்பேல இருந்துச்சு. அப்புறமா நம்மளது இது பண்ணிட்டு டீல் பண்ணிட்டு இது கூப்பிட்டு எடுத்துட்டு வந்தேன் பாம்பேலேருந்து. இப்போ கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு கொஞ்சம் பார்ட்ஸு, கொஞ்சம் இது பெயிண்ட்டு எல்லாம், கொஞ்சம் சீட்ஸ் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு அப்புறமா நம்மள யூஸ் பண்ணுறது. இது ஷோக்கி வருது. பெங்களூர் வந்திருக்கேன். என்ன பழசி காரை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. என்கிட்ட ஒரு 5-6 கார் இருக்குது பழசி. அது பழசி காரை எடுத்துகிட்டு அது ரெஸ்டோர் பண்ணி எல்லாம் க்ளீனாக ரன்னிங் கண்டிஷன்லேயே போடுறேன். அப்பப்போ இந்த மாதிரி ரேலி இருந்தாக்கா பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். லாஸ்ட் இயர் நான் வந்திருக்கேன். சென்னை போயிருந்தேன். அப்போ அங்கே ரேலி முடிச்சுட்டு பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கேன். இது பப்ளிக் ரியாக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது. இது ரேலி அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அவரெல்லாம் எனக்கு நல்லா பார்த்துருக்காரு. நான் ரொம்ப குஷியாக இருக்கேன். புதுச்சேரி உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.